முந்தைய வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. அதில் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு 11 பாவங்கள் நன்றாக இருந்து லக்ன பாவமானது கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகரால் மற்ற 11 பாவங்களுடைய காரகத்துவங்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி இப்போ என்னன்னா, ஒரு ஜாதகர் அப்படின்னு குறிக்கக்கூடியது எதுனா, ஜாதகரை குறிக்கக்கூடிய பாவம் எதுன்னா லக்ன பாவம். மற்ற 11 பாவங்கள் நல்ல நிலையில் இருந்து புறம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்ந்த காரகத்துவங்களுக்கு நல்ல நிலையில் தொடர்பு பெற்று, அகம் சார்ந்த பாவங்கள் அகம் சார்ந்த காரகத்துவங்களுக்கு நல்ல நிலையில் தொடர்பு பெற்று இருந்தாலும் அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அந்த லக்ன பாவமானது கெட்டு போயிருந்தால், கெட்டு போனதுன்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி 8, 12 அப்படின்றத தொடர்பு பெற்றிருந்தால் அந்த ஜாதகரால் ஏனைய பாவங்களின் காரகத்துவங்களை அனுபவிக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு ஜாதகருக்கு எந்த பாவம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, இந்த லக்ன பாவமானது கெடக்கூடாது. நல்ல நிலையில் இருந்தால்தான் மற்ற பாவங்களின் காரகத்துவங்கள் நல்லா இருக்கும்போது அதை அனுபவிக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லக்ன பாவமானது ஒருவரின் தலைமை பண்பு அப்படின்றத குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வெற்றி தோல்விகளை குறிக்கக்கூடியது இந்த லக்ன பாவம். இப்போ அகம் சார்ந்த ஒரு பாவத்தில் எல்லா காரகங்களும் இருக்கும். அகம் சார்ந்த காரகங்களும் இருக்கும், புறம் சார்ந்த காரகங்களும் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த 1வது பாவத்தில் வெற்றியை குறிக்கக்கூடியது என்னென்ன? வெற்றி அப்படின்றது எந்த அகமா புறமானு பார்த்தா ஒரு புறம் சார்ந்த காரகத்துவம். வெற்றி என்பது புறம் சார்ந்த காரகம். அப்படிங்கும்போது இந்த அகம் சார்ந்த பாவமானது 1வது பாவம் வெற்றியை குறிக்கக்கூடிய, எப்படி அகம் சார்ந்த பாவம் இரட்டைப்படை பாவங்களான 2, 4, 6, 10 தொடர்பு பெற்றால் அவருக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இது புறம் சார்ந்த காரகம் அப்படின்றதுனால 1வது பாவம் 2, 6, 10 தொடர்பு பெற்றால் ஒரு ஜாதகருக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதே 1வது பாவம் 1, 5, 9 தொடர்பு பெற்றால் வெற்றி கிடைக்குமானா வெற்றி கிடைக்காது. வெற்றின்றது புறம் சார்ந்த காரகம் அப்படின்றதுனால இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்புறமா ஒழுக்கம் என்பது அகம் சார்ந்த பாவத்தில் உள்ள காரகம். ஒருவர் ஒழுக்கமா இருப்பாரா அப்படின்றத இந்த அகம் சார்ந்த காரகத்தில் வரும். 1வது பாவம் அகம் சார்ந்த தொடர்புகளில் இருந்தால் அவர் ரொம்ப ஒழுக்க சீலராக இருப்பார். ஒழுக்கம் அப்படின்றது எதையும் பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு, எதையும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒழுக்கத்துக்கு முதன்மை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த 1வது பாவமானது 4, 8, 12 அந்த மாதிரி இரட்டைப்படை பாவங்களை இருக்கிறதுலே மோசமான பாவங்களை தொடர்பு கொண்டால் ஒழுக்கம் சற்று தள்ளி வைத்து விடுவார். ஒழுக்கத்தையே கடைபிடிக்க மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இப்படி தான் ஒரு பாவமானது அது சாதகமான பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அகம் சார்ந்த பாவங்களுக்கு அகம் சார்ந்த தொடர்புகள் பெற்றிருந்தால் அந்த அகம் சார்ந்த காரகங்கள் நல்லா இருக்கும், புறம் சார்ந்த காரகங்கள் சற்று குறைவா இருக்கும். அதே மாதிரி ஒரு பாவமானது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இதை 8, 12 பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. எல்லா பாவத்துக்கும் டைரக்டாக 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஒரு பாவத்திற்கு 12ஆம் பாவமாகவோ ஒரு பாவத்திற்கு 8ஆம் பாவமாகவோ வரக்கூடிய பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்புறம் தான் என்ற எண்ணம் ஒருவருக்கு எண்ண ஓட்டத்தை குறிக்கிறது இந்த 1வது பாவம். அதே மாதிரி ஒருவருடைய தான் என்ற எண்ணத்தை குறிக்கக்கூடியது இந்த 1வது பாவம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஒருவர் தன்னைத்தானே நான் தான் பண்ணது, நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் என்ற எண்ணத்தை குறிக்கக்கூடியது இந்த 1வது பாவம். அப்புறமா அடுத்து இருக்கக்கூடிய பாவங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.